அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் மெனு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குழந்தை பெற்ற அம்மாங்களும் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் இதில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதோட நல்ல ஹெல்த்தியாகவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்தா ரொம்ப வாமிட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதனால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல சாதம் வச்சிடலாம். சாதம் பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னா, நம்ம சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சாதம் செஞ்சோம்னா நம்ம எப்போவுமே சாதம் வர சைஸை விட இன்னும் கொஞ்சம் நல்ல மெலிசாக சாஃப்டாக வரும். இப்போ நான் இங்கே உலை வச்சுருக்கேன். அதோட சீக்கிரமாகவும் சாதம் வெந்துடும். வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சமைக்கிறேங்க. நம்ம கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெற்றவங்களுக்கு செய்யாமல் எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாருக்குமே நல்லது தானே. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் வடிச்சிட்டேன். இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கடுகு, அப்புறம் வெந்தயம், சீரகம் தாளிச்சிக்கிறேன். இது சாம்பார் தாங்க. என்னென்னா, நம்ம பருப்பு வேக வைக்கும் போது எந்த பொருளுமே போடல, வெறும் பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அதை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த கடுகு சீரகம் வெடிக்கட்டும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வாந்தி வர மாதிரி இருக்கும். அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். பருப்பு வேக வைக்கும் போதும் சாதம் கொதிக்கும் போது ஒருத்தவங்களுக்கு வெங்காயம் வதக்கினா கூட ஸ்மெல் வரும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் பெருங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்குற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபீஸாக சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் சேர்த்துறேன். ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதே நல்லா தக்காளி பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துடுறேன். இந்த முருங்கைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு நல்லா ஈஸியாகவே சாம்பார் வைப்பாங்க. இதில் என்னென்னா, நான் பருப்பு வேக வைக்கும் போது எந்த பொருளும் சேர்க்கலை. சாம்பார் பொடி 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இந்த முருங்கைக்காயும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த மசாலாவும் நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பருப்பு வேக வச்ச தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போது நம்ம எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு வேக வச்சா சாம்பாரில் இந்த காய்கறி வேகிறதுக்கு சரியாக போயிடும். அந்த தண்ணியை சேர்த்து உப்பு சேர்த்துடலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு பாதி அளவுக்கு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு நான் ஒரு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் பருப்பு தான் நான் லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன். இந்த மேஷ் பண்ணியிருக்க பருப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். நமக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நல்லா சூப்பராக சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிலர் பார்த்தோம்னா சாம்பார் வைக்கும் போது பருப்பு கூட வெங்காயம், பூண்டு அந்த மாதிரியெல்லாம் சேர்ப்பாங்க. நான் சேர்த்தும் செய்யலாம். ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதோட ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எந்த ஒரு வாசனை அதிகமாக இருக்காது. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வெங்காயம் பூண்டு வாசனை இல்லாமல். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம்.
அதோட கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா வெடிச்ச அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். லைட்டாக வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 போட்டால் போதும் வெந்தயம். கடுகு சீரகம் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதங்க விடலாம். இது வந்து பார்த்தோம்னா கீரை வந்து நிறைய வந்து கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட முடியாது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ப்ளஸ் வெண்டைக்காயும் சேர்த்து நம்ம சமைக்கிறதுனால இதில் டபுள் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா ஒரு 150 கிராம் வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரணும். வெண்டைக்காய். இப்போ உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நீங்களே தெரியும், இந்த வழவழப்பெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா வதங்கி வந்துருச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ இதோட கீரை வந்து சேர்த்துடலாம். நான் சிறு கீரையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீரையும் வெண்டைக்காயும் சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். வெறும் கீரையே சாப்பிட்டு போர் அடிச்சிடும். நிறைய கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வெண்டைக்காயும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை இப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் கீரையும் வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல சூப்பராக ஒரு சின்ன சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு எலுமிச்சைப்பழம், ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சம், இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எலுமிச்சைப்பழம் வந்து இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த பச்சை மிளகாவையும் இதோட நல்லா மேஷ் பண்ணிடலாம். பார்த்தா சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. சாதத்தோடு இதை தொட்டு சாப்பிட்டா நம்ம நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த வாசனையும் அந்த புளிப்பும் உப்பு சேர்த்து காரமாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நான் கையில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக இருக்குங்க. இதோட வாசனையும் இதோட டேஸ்ட்டும் சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரு சிம்பிள் சைட் டிஷ்ஷாக இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாதத்தோட வெண்டைக்காய் கீரை பொரியல், அப்புறம் ஒரு ஸ்மால் சைட் டிஷ்ஷு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு எல்லோரும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 5:30லேருந்து 6:30க்குள்ளே ஒரு ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும். எந்த ஃப்ரூட்ஸும் நம்ம தினமும் ஆப்பிள் மாதுளம்பழமே சாப்பிட முடியாது. நம்ம எது நமக்கு பிடிக்குதோ சாப்பிடணுன்னு தோணுதோ அதை சாப்பிடலாம். இங்கே கொய்யாக்காய் வந்து நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த கொய்யாக்காயோட கருப்பு மூக்கடலை வந்து நான் அதை வந்து காலையிலேயே தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன். அதை ஒரு 2 விசில் குக்கரில் எடுத்துகிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு தாளித்து அதோட உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூக்கடலையோடு வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்லாம். கொஞ்சம் வந்து மாசங்கள் இன்க்ரீஸ் அப்புறமா அந்த வெங்காயம் வாசனை பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். இல்லைன்னா வெறும் மூக்கடலையை அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலும் இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸாக வீட்டில் எல்லாருமே சமைச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் இது மாதிரி கொடுக்கலாம். அதோட பெரியவங்களும் வீட்டில் எல்லாருமே இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.